தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். 2026ஆம் ஆண்டுக்கான உலக கோப்பை கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது ஸ்பெயின் அணி. இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி. பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு உலக கோப்பை கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற ஸ்பெயின் அணி 2 முறை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய நிலையில் 2லும் வெற்றி பெற்று சாதனை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிச் சுற்றில் அர்ஜென்டினா ஸ்பெயின் அணியிடையே கடும் போட்டி. கூடுதல் நேரத்தில் 106வது நிமிடத்தில் கோல் அடித்து ஸ்பெயினின் வெற்றிக்கு உதவிய ஃபெரன் டோரஸ். ஸ்பெயின் அணி சாம்பியன் பட்டம் வென்றாலும் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளித்த லாமின் யமால். நடப்பு தொடரில் 1 கோல் மட்டுமே அடித்த யமால் இறுதிப் போட்டியில் கோல் அடிக்காததால் ரசிகர்கள் அதிர்ச்சி. உலகக்கோப்பை தோல்வியுடன் முடிவுக்கு வந்தது லியோனல் மெஸ்ஸியின் கால்பந்து பயணம். மைதானத்தில் கண்ணீர் விட்டு அழுதபடி அமர்ந்திருந்த காட்சிகளை கண்டு ரசிகர்கள் சோகம். ஸ்பெயின் அணியின் வெற்றியை கொண்டாடும் ரசிகர்கள். மேட்ரிட் நகர் முதல் நியூயார்க் வரை களை கட்டிய கொண்டாட்டம். தொடர்ச்சியாக 2வது முறையாக கோப்பையை வெல்லும் வாய்ப்பை இழந்த அர்ஜென்டினா அணி நூலிலையில் வெற்றி நழுவியதால் சோகத்தில் மூழ்கிய அர்ஜென்டினா கால்பந்து ரசிகர்கள். நியூஜெர்சி மைதானத்தில் நடந்த உலக கோப்பை கால்பந்து போட்டியை கண்டு ரசித்த உலக தலைவர்கள். அமெரிக்க அதிபர் டிரம்ப், ஸ்பெயின் மன்னர், பிரதமர், மெக்சிகோ அதிபர் உள்ளிட்டோர் கண்டுகளிப்பு. கால்பந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டியையொட்டி கேரளம், மணிப்பூர், மேகாலயா, மேற்கு வங்கத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. நள்ளிரவில் போட்டி நடந்த நிலையில் மாணவர்கள் ஓய்வெடுக்கும் வகையில் ஏற்பாடு. விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாகவும் மிரட்டும் வகையிலும் பேசியதாக புகார். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது ஆதரவாளர்கள் மறியல். போலீஸ் வாகனத்தை மறித்தவர்களை குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்திய காவலர்கள். இன்று கூடுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். 5 முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை. மாநிலங்களவையில் இன்று தாக்கலாகிறது மசோதா. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை சர்ச்சை, எத்தனால் பெட்ரோல் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம்.
தொகுதி மறுவரையறை மசோதா மீண்டும் கொண்டுவரப்பட்டால் தோற்கடிக்கவும் முடிவு. கடந்த கூட்டத்தொடருடன் ஒப்பிடுகையில் இம்முறை பெரும் மாற்றங்களை கண்ட நாடாளுமன்றம். திரிணாமுல், உத்தவ் சிவசேனா பிளவு, பாஜகவில் இணைந்த ஆம் ஆத்மி எம்பிக்கள், இந்தியா கூட்டணியில் இடம்பெறாத திமுக. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என TR பாலு, திருச்சி சிவா கூட்டாக பேட்டி. மேகதாது அணை திட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர திமுக நோட்டீஸ். மேகதாது திட்டத்தால் தமிழ்நாட்டில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் தீர்ப்பாயம் அமைக்க வேண்டிய அவசியம் குறித்து அவசர விவாதம் நடத்த கோரிக்கை. கல்வித்துறை முறைகேடுகளை கண்டித்து நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்ல கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் ஆயத்தம். பேரணி செல்ல அனுமதி இல்லை என டெல்லி காவல்துறை திட்டவட்டம். நாடாளுமன்றம் நோக்கி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பேரணி செல்வதை தடுக்க நடவடிக்கை. ஜந்தர் மந்தர் அருகே உள்ள சாலைகள் மூடல், வாகன போக்குவரத்தை நிறுத்தி தடுப்புகளை அமைத்த போலீசார். நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி பேரணி செல்ல கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அனுமதி கோரவில்லை. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை விளக்கம். தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட கல்வித்துறையின் தோல்விகளுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதாக உத்தரவாதம் அளித்தால் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்வதாக சோனம் வாங்சுக் அறிவிப்பு. பழனி கோயில் நில முறைகேடு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் மூர்த்தியின் குற்றச்சாட்டுகள் நகைப்புக்குரியது என அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி. திட்டமிட்டு அவதூறுகள் பரப்பப்படுவதாகவும் விமர்சனம். அது திட்டமிட்டு அந்த தம்பி பாவம் சின்ன தம்பி நல்ல அருமையான மாண்புமிகு அமைச்சர் திட்டமிட்டு அவர் மீது நடத்தப்படுகிற ஒரு அவதூறுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக அவர் எதிர்கொள்வார். கோயில் நிலத்தை தெரியாமல் பத்திரப்பதிவு செய்யவே முடியாது. நடந்த தவறுகளை மறைக்க அமைச்சர் நிர்மல்குமார் தன் மீது குற்றம் சுமத்துவதாக முன்னாள் அமைச்சர் மூர்த்தி விமர்சனம். பத்திர ஆபீஸ்ல 589 பத்திர ஆபீஸ்ல ஒரு SRT-னால் நான் பேசியிருக்கேன் 5 ஆண்டு காலத்துல. இவர் எல்லாத்திலையும் பேசி ஒவ்வொரு பத்திர ஆபீஸ்லயும் வாங்கக்கூடிய பணத்துல 20% வாங்கியிருக்கின்றாரு. எந்த பத்திர ஆபீஸ் எந்த SR-ட்ட இந்த 589 நான் பேசுறேன்னு சொல்லுங்க. அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று ஆய்வு நடத்துகிறார் முதல்வர் விஜய். பழனி கோயில் நில முறைகேடு தொடர்பாக பேசப்படும் என தகவல். லண்டன் பயணம் முடிந்து சென்னை திரும்பினார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். சென்னை விமான நிலையத்தில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. சென்னை காசிமேட்டில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதாக பொதுமக்களிடையே அச்சம். ஐஸ் யூனிட்டில் உபயோகப்படுத்திய அமோனியா கலந்த நீரை கால்வாயில் ஊற்றியதால் பரபரப்பு. சென்னையில் நடந்த தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தலில் இயக்குநர் சேரன் அணி வெற்றி. தலைவராக சேரன், துணைத் தலைவர்களாக சமுத்திரக்கனி, ஸ்நேகன் ஆகியோர் தேர்வு. நடந்து முடிந்த 2026 சவுத் இந்தியன் பிலிம் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் தலைவரா திரு சேரன் சார் மின் கணக்கீடு, பில்லிங் செயல்முறைகளில் குறைபாடுகளால் அதிக மின்கட்டணம் பதிவு. அசாதாரண பில்லிங் முறைகளால் பொதுமக்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நெல்லை மின்வாரிய தலைமை பொறியாளர் அறிக்கை.
வார விடுமுறை முடிந்து பல்வேறு ஊர்களிலிருந்து சென்னை திரும்பிய மக்கள். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். கோவையில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் காவலர் கைது. ரோந்து பணியின் போது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தவருக்கு நேர்ந்த கொடூரம். வடலூர் அருகே உள்ள நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைக்கு 50 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக விவசாயி புகார். உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணனின் உத்தரவின் பேரில் எழுத்தரை பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் நடவடிக்கை. மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்கும் நீட் தேர்வு மாணவர்கள் போலியான OMR விடைத்தாள்களை சமர்ப்பித்தால் கடும் நடவடிக்கை. தேசிய தேர்வு முகமை எச்சரிக்கை. நீட் மறுதேர்விலும் முறைகேடா என்று கேள்வி எழுப்பும் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள். ஏழை குழந்தைகள் தங்களது நீதிக்கு எங்கே போவார்கள் என்று கெஜ்ரிவால் கேள்வி. திரிணாமுல் காங்கிரஸ் MP அபிஷேக் பானர்ஜியின் தொகுதி அலுவலகத்தை இடிக்கும் நடவடிக்கை. அடுத்த கட்ட விசாரணை வரை இடிப்பதற்கு தடை விதித்தது கொல்கத்தா உயர்நீதிமன்றம். பொது சிவில் சட்டத்திற்கு மத்திய பிரதேச அமைச்சரவை ஒப்புதல். இன்று தொடங்கும் சட்டமன்ற தொடரில் மசோதாவை நிறைவேற்ற திட்டம். வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ஜம்மு காஷ்மீரில் 18 பேர் உயிரிழப்பு. அமர்நாத் யாத்திரை நிறுத்தம். ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 11 பேரை மீட்ட இந்திய ராணுவம். போலீஸ் பேரிடர் மீட்புப் படையுடன் இணைந்து ராணுவம் மீட்பு. உத்தரப்பிரதேசம் முசாபர் நகரில் கனமழைக்கு வீடு இடிந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மத்திய பிரதேசத்தின் சத்தர்பூர் மாவட்டத்தில் கென் பெட்வா நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு பழங்குடியின மக்கள் எதிர்ப்பு. ஆற்றுக்கு நடுவில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அதிரடியாக கைது செய்து அப்புறப்படுத்திய காவல்துறை. அமெரிக்கா ஈரான் இடையே தொடரும் அசாதாரண சூழல். போர் மீண்டும் தீவிரமடைந்தால் இந்தியாவுக்கு கடும் பொருளாதார சவால்கள் ஏற்படும் அபாயம். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை இந்தியர்கள் தவிர்க்க மத்திய அரசு வலியுறுத்தல். போர் சூழல் மேலும் மோசமடைந்து வரும் நிலையில் ஈரானை விட்டு வெளியேறுவதை பரிசீலிக்கவும் அறிவுறுத்தல். ஹோர்முஸ் நீரிணையில் 2 கப்பல்கள் விபத்தில் சிக்கியதாக ஈரான் ராணுவம் தகவல். பாதுகாப்பற்ற பாதையை பயன்படுத்தியதாகவும் விளக்கம். ரஷ்யா மீதான தடை மசோதாவில் ஈரானையும் சேர்க்க வேண்டும். குடியரசுக் கட்சியினருக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவசர அறிவுறுத்தல். போரில் தோற்ற அமெரிக்கா ஈரானுக்குள் பிளவை ஏற்படுத்த அமெரிக்கா சதி. ஒற்றுமையுடன் சதியை முறியடிப்போம் என உச்ச தலைவர் முஜ்தபா காமேனி திட்டவட்டம். பெருநாட்டின் ஆண்டஸ் மலைப்பகுதியில் நிலநடுக்கத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழப்பு. 5.5 ரிக்டர் அளவில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 300க்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்து தவிப்பு. தென் அமெரிக்க நாடான கயானாவில் படகு கவிழ்ந்து 66 பேர் மாயம்.
அலைகளின் சீற்றம் காரணமாக 133 பயணிகளுடன் கவிழ்ந்த படகிலிருந்து 67 பேர் மீட்பு. ஜப்பானை போரில் ஈடுபடும் நாடாக மாற்றும் பிரதமர் சனே டகாய்ச்சி முயற்சிக்கு கடும் எதிர்ப்பு. டோக்கியோவில் 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு போராட்டம். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 27 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வி. இறுதிப் போட்டியில் ரோஹித் சர்மா சதமடித்த நிலையிலும் 2-1 என்ற கணக்கில் தொடரை இழந்தது இந்திய அணி. இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரை தொடர்ந்து ஒருநாள் கிரிக்கெட் தொடரையும் இழந்தது இந்திய அணி. தொடர் தோல்வியடைந்து வரும் நிலையில் இந்திய அணி மீது ரசிகர்கள் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.